முன்னாள் போலீஸ் மா அதிபரும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய மிக முக்கியமான சாட்சியம் அல்லது வாக்குமூலமும் வழங்கிய நபராக இருக்கின்ற முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன அவர்கள் இன்றைய தினம் அவருடைய வீட்டிலே வைத்து உயிரிழந்திருக்கின்றார். அதுவும் தற்கொலை செய்து கொண்டார் என்ற அடிப்படையிலே சொல்லப்படுகின்றது. துப்பாக்கி சுட்டு காயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. தீவிர விசாரணைகளும் இப்போது இடம்பெற்று வருகின்றது. மேலும் ஜோசித ராஜபக்சவின் 660 மில்லியன்கள் தொடர்பாக மோசடி இடம்பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையிலான வழக்கு இப்போது தீவிரம் பெற்றிருக்கின்றது. அவருக்கு எதிராக 103 சாட்சியங்கள், இதிலே மிக முக்கியமாக முன்னாள் கடற்படை தளபதி ஒருவருடைய வாக்குமூலமும் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெறப் போகின்றது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன இன்றைய தினம் மாலபேயில் உள்ள அவருடைய வீட்டிலே உயிரிழந்திருக்கின்றார். இது எப்படி இந்த மரணம் இடம்பெற்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். குறிப்பாக துப்பாக்கியால் சுட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற அடிப்படையில் ஒரு தகவல் இருக்கின்றது. இன்று காலை அளவிலே துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டவுடன் அவரை அணுகியவர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கின்றார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே உயிரிழந்து விட்டாராம். மருத்துவமனை பரிசோதனையின் அடிப்படையில் அவர் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு தற்கொலை செய்து கொள்கின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன அழுத்தம் இருந்தது என்ற அடிப்படையிலும் ஒரு கேள்வி எழுகின்றது. ஒருவேளை இது தற்கொலையாக இல்லாது கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன யார் என்று பார்க்கின்ற போது 2019 இறுதி காலகட்டத்திலிருந்து அல்லது 2020 2023 வரையிலே போலீஸ் மா அதிபராக இருந்தவர் தான் இந்த சிடி விக்ரமரத்ன அவர்கள். இந்த போலீஸ் அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது பூஜித ஜெயசுந்தர் அவர்கள் போலீஸ் மா அதிபராக இருந்தார். அவர் கட்டாய விடுப்பிலே அனுப்பப்பட்ட பின்னர் அப்போது தற்காலிகமாக அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டவர் தான் இந்த சிடி விக்ரமரத்ன. அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தவுடன் இவரை அங்கே நிரந்தரமாக போலீஸ் மா அதிபராக நியமித்திருந்தார்கள். 2020 முதல் 2023 வரையிலே சிடி விக்ரமரத்ன அவர்கள் தான் போலீஸ் மா அதிபராக இருந்தார். இந்த காலகட்டங்களில் இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவங்களில் இவர் அதாவது குறிப்பாக இப்போதைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சானி அபேசகர இடமாற்றப்படுதல், பதவியிலிருந்து நீக்கப்படுதல், கைது செய்யப்படுதல் என்ற பல விடயங்களுக்கு இவர் காரணமாக இருந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இப்போது குறிப்பிட்ட காலங்களில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக இந்த அரசாங்கத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அதன்போது மிக முக்கியமான ஆதாரங்களையும் வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றாராம் இந்த சிடி விக்ரமரத்ன என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஒருவேளை அவர் கொடுத்த இந்த வாக்குமூலம் தான் அவருடைய உயிருக்கு உலை வைத்திருக்கின்றதோ என்ற அடிப்படையிலும் எண்ணங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய தினம் தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு புலனாய்வு ஊடகத்தில் இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக சிடி விக்ரமரத்ன அவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக பல வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றாராம். அதிலே அவர் வழங்கிய வாக்குமூலங்களில் ஒன்று புலனாய்வு தகவல் வெளிநாடு ஒன்று புலனாய்வு தகவல் ஒன்றை கொடுத்திருந்ததாம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக புலனாய்வு தகவல் ஒன்றை கொடுத்திருந்ததாம். ஆனால் போலீஸ் தரப்பிலே குறிப்பாக அதிகாரத்திலே இருந்த மிக முக்கியமான புள்ளிகள் அதனை கவனத்தில் எடுக்கவில்லை அல்லது அதனை அவர்களிடம் சரியாக கொண்டு சேர்க்கவில்லை என்ற அடிப்படையிலான வாக்குமூலத்தை வழங்கி இருக்கின்றாராம். அது மாத்திரமல்லாமல் பாதுகாப்பை பலப்படுத்த தவறியது உண்மைதான் என்ற வாக்குமூலத்தையும் வழங்கியது மாத்திரமல்லாமல் போலீசாருக்கு பாதுகாப்பு உயர்மட்டங்களிலிருந்து அழுத்தம் வந்தது அல்லது பாதுகாப்பு உயர்மட்டங்கள் போலீசாரை இந்த விடயத்திலே தலையிடுவதற்கு பெரிதாக விரும்பவில்லையாம். பாதுகாப்பு உயர்மட்டம், இந்த பாதுகாப்பு உயர்மட்டம் என்று யார் என்றால் பார்க்கின்ற போது இந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், அரச புலனாய்வு பிரிவின் தலைவர், இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர், இவர்கள் தான் அந்த பாதுகாப்பு என்ற மிக முக்கியமான உயரிய பொறுப்புகள் இருப்பார்கள். அத்தோடு இராணுவ தளபதி இருப்பார், எல்லா கடற்படை விமானப்படை தளபதிகள்லாம் இருப்பார்கள், இந்த பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் என்றார். எனவே இந்த பாதுகாப்பு தரப்பினராம், அதாவது பாதுகாப்பை முன்னின்று செயற்படுகின்ற அந்த அதிகாரிகள் இந்த விடயத்தை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் விடயத்திலே போலீஸ் தரப்பை தலையிடுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை அல்லது அதனை போலீஸ் தரப்பிடம் செல்வதற்கு அவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் புலனாய்வு தகவல்கள் போலீசாருக்கு செல்வதை அவர்கள் விரும்பவில்லை என்ற ஒரு வாக்குமூலத்தையும் இந்த சிடி விக்ரமரத்நாயக் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். எனவே இதுவும் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய சாட்சியம் அல்லது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதுவும் ஒரு மிக முக்கியமான சாட்சியமாக அவரிடமிருந்து வாக்குமூலம் புறப்பட்டு தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. இந்த பின்னணியிலேதான் இப்போது அவர் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது.
இதிலே மிக முக்கியமான விடயம் கபில சந்திரசேன தற்கொலை. இந்த கபில சந்திரசேன யார்? இந்த 2012-13 ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற ஒரு விமான கொள்முதல், ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து விமானத்தை கொள்முதல் செய்வதில் இடம்பெற்ற பண மோசடி தொடர்பாகவும் அதற்கு லஞ்சம் பெற்றார்கள் என்றும் அந்த லஞ்சம் அப்படியே ராஜபக்சக்களுக்கு வந்த என்ற அடிப்படையிலும் ஒரு தகவல் இருக்கின்றது. அந்த வழக்கு இப்போது தீவிரம் பெற்றிருக்கின்ற போதுதான் திடீரென கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொள்கின்றார். அதே போன்று ரங்க ராஜபக்ச தற்கொலை செய்து கொள்கின்றார். இதுவும் ஒரு மிக முக்கியமான, ரங்க ராஜபக்ச என்றால் இந்த $2.5 மில்லியன் காணாமல் போன விடயம், ஆஸ்திரேலியாவுடைய நிறுவனம் ஒன்றுக்கு கொடுக்க வேண்டிய பணம் காணாமல் போன விடயம் சார்ந்தும் ரங்க ராஜபக்சவும் அதில் மிக முக்கியமான விடயத்தை கொடுத்திருந்தார். அல்லது இந்த பணம் காணாமல் போனது என்பதை முதலாவதாக தெரிவித்தவர் இந்த ரங்க ராஜபக்ச தானாம். அந்த ரங்க ராஜபக்சவும் தற்கொலை செய்து கொள்கின்றார். அடுத்தபடியாக முதலாவது ரங்க ராஜபக்ச, இரண்டாவது கபில சந்திரசேன, இப்போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன அவர்களும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற விடயம் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. யாரை காப்பாற்ற இவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள், எந்த உண்மை வெளியே வரக்கூடாது என்ற அடிப்படையில் இவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது மிக பெரும் கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இப்போது அதாவது பல போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இப்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் அவர்களுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதுவும் முன்னாள் போலீஸ் மா அதிபர், ஒரு சிரேஷ்ட போலீஸ் மா அதிபராக இருந்தவர், சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருக்கின்றவர் எப்படி தற்கொலை செய்து கொள்கின்ற அளவுக்கு சென்றார், அந்த அளவுக்கு இவருக்கு என்ன அழுத்தம் வந்து என்ற அடிப்படையிலே தான் இப்போது மிக பெரும் கேள்விகள் நிலவி வருகின்றது. காரணம், முன்னைய இருவர்களும் ஒரு அதிகாரிகள் தான், ஒரு அரச அதிகாரிகள் அல்லது அரச நிர்வாகத்திற்குள்ளே அரச திணைக்களங்களுக்குள்ளே வேலை செய்தவர்கள். ஆனால் இவர் ஒரு பாதுகாப்பு என்ற ஒரு மிக முக்கியமான சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு என்பதை மிக முக்கியமான தலைமை பொறுப்பிலிருந்து வழிநடத்தியவர் தான் இந்த போலீஸ் மா அதிபர். அவருக்கே தற்கொலை செய்து கொள்கின்ற அளவிற்கு ஒரு அழுத்தம் இருந்ததா என்பதுதான் இப்போது ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது ஜோசித ராஜபக்ச வழக்கு நேற்றைய தினம் 16ஆம் தேதி நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதிலே 103 சாட்சியங்கள் ஜோசிதவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதிலே 5 கடற்படை அதிகாரிகளாம், ஒருவர் முன்னாள் கடற்படை தளபதி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது 2006ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு காலத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே ஜோசித ராஜபக்ச கடற்படையிலே பணியாற்றி வந்தார். இந்த காலப்பகுதியிலே ஜோசித ராஜபக்சவுக்கு 73,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். ஆனால் அந்த சம்பளத்தையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, மாதம் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது. 73,000 ரூபாய் சம்பளம். அப்படி இருக்கின்ற போது இந்த ஜோசித ராஜபக்சவுடைய வங்கி கணக்கிலே, குறிப்பாக அதாவது நிரந்தர வங்கி கணக்கிலே ஜோசித ராஜபக்சவுக்கு சொந்தமாக 4 வங்கி கணக்கிலே 60 மில்லியன்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 கோடியே 96 லட்சம் ரூபாய் வரையிலே அவருடைய வங்கி கணக்கில் இருந்தது. இந்த இவ்வளவு பணமும் எப்படி வந்தது இந்த ஜோசித ராஜபக்சக்கு? வெறுமனே 73,000 ரூபாய் சம்பளம் தான் அவர் பெற்றிருந்தார். இந்த இவ்வளவு பணம் கிட்டத்தட்ட 60 மில்லியன் ரூபாய்கள் அவருடைய வங்கிக்கு எப்படி வந்தது? அதுவும் 4 வங்கி கணக்குக்கு. அவர் மாத்திரமல்ல, அவருடைய பாட்டியும் இணைந்த வங்கி கணக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் இப்போது நீதிமன்றத்திலே 103 சாட்சியங்கள் அல்லது 103 பேரை வாக்குமூலம் வழங்குவதற்காக கொண்டு வந்து முன்னிறுத்தி இருக்கின்றார்கள். இதிலே மிக முக்கியமான விடயம், ஜோசித ராஜபக்சவினுடைய அந்த வழக்கு தொடர்பாக அவர் பெற்றுக்கொண்ட, அதாவது இந்த 5 கோடியே 96 லட்சம் ரூபாய் அல்லது கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்கள் அத்தனையும் சேர்த்தால் அந்த 60 மில்லியன், அந்த 60 மில்லியன் ரூபாய் பணம் எப்படி வந்தது, அந்த பணத்தினூடாக அவர் என்னென்ன செய்தார் என்ற ஆதாரத்தை எல்லாம் இப்போது சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கின்றதாம். இதிலே மிக முக்கியமான விடயம், அவர் பெற்றுக்கொண்ட அந்த 60 மில்லியன் ரூபாய்களிலே கொழும்பு பங்குச்சந்தையிலே முதலீடு செய்திருக்கின்றாராம். பங்குச்சந்தையிலே முதலீடு செய்தது மாத்திரமல்லாமல் ரத்மலானை பகுதியிலே ஒரு வீடு ஒன்றை வாங்கி இருக்கின்றார். இந்த வீடு தான் இவருடைய முன்னாள் காதலியும் சேர்ந்து வசிப்பதற்கான வீடு என்று சொல்லப்பட்டு முன்னாள் காதலியும் சொற்ப நாட்களுக்கு முன்னர் வாக்குமூலம் வழங்குவதற்காக வந்திருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். அதே போன்று பதுளையினுடைய பண்டாரவளை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லே பகுதி, எல்லை என்றால் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சுற்றுலாத்தலம், அந்த எல்லே பகுதியிலே ஒரு தோட்டம் ஒன்றை கொள்முதல் செய்திருக்கின்றாராம். இப்படி பல விடயங்கள். அது மாத்திரமல்லாமல் 4 வங்கி கணக்குகள், இவரும் இவருடைய பாட்டி டைசி பரோட்டுடைய பெயரில் இருக்கின்ற 4 வங்கி கணக்குகளை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்கள் இந்த சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையாகிய மேலதிக மன்றாடியார் நாயகம். எனவே மொத்தமாக 25 வழக்கு ஆதாரங்களை அல்லது இந்த அவருக்கு எதிரான சாட்சியங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் சட்டமாதிபர் திணைக்களம் சார்ந்த.
சார்ந்தவர்கள். எனவே ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக இப்போது மிக முக்கியமான வழக்காக இந்த பண மோசடி அல்லது தவறான முறையிலே ஈட்டப்பட்ட பணம் என்பது தொடர்பாகத்தான் இப்போது அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2006 முதல் 2013 வரையிலே அவருக்கு 73,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்கப்பட்டது மாதம் என்றால் இந்த பணத்தையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த 60 மில்லியன்கள் எப்படி அவருக்கு வந்தது என்ற ஒரு கேள்விதான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறி ஜோசிதவுக்கு எதிராக இப்போது 103 சாட்சியங்களை திரட்டி இருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற நாட்களிலே இந்த வழக்கினுடைய விசாரணைகள் தொடர்பான அறிக்கைகளும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமான விடயம் டைசி பரோட் இப்போது 98 வயதாம் அவருக்கு. குறிப்பாக இந்த ஜோசித ராஜபக்சவனுடைய பாட்டி, ஜோசித ராஜபக்சனுடைய அம்மா சிரந்தி ராஜபக்சனுடைய சித்தியார் தான் டைசி பரோட். இவருக்கு இப்போது 98 வயது. எனவே இப்போது இவரை அந்த வழக்கிலிருந்து விடுவித்த பின்னர் அவருடைய மருத்துவ நடவடிக்கைகள், அவருடைய மருத்துவ அறிக்கைகளை கருத்திலே கொண்டு அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவித்து விட்டார்களாம். இப்போது திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை, அதாவது சட்டமாதிபர் திணைக்களத்தினால் ஜோசிதவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டு ஜோசித மாத்திரம்தான் அதனுடைய குற்றவாளி அல்லது பிரதிவாதி என்ற அடிப்படையிலே இப்போது வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பல உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது ஜோசித ராஜபக்ச தொடர்பாக. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.